இன்றைக்கி ஒரு முருகனுடைய ஒரு முக்கியமான ஸ்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சூரபத்ம வதத்தின் போது அம்பாளுக்கிட்ட வேல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மழு அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை வாங்கின ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அபிராமம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மேல கொடுமலூர் அப்படிங்கிற ஒரு இடத்தில் உள்ள மேற்கு பார்த்த சுயம்பு மூர்த்தியாக முருகன் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இங்கே முருகனுக்கு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையில் மட்டும் தாங்க பகல் அபிஷேகங்கள் நடக்குது. மற்ற நாட்கள் எல்லாமே இரவில் மட்டும் 33 அபிஷேகங்கள் இங்கே இறைவனுக்கு நடந்துட்டுருக்கு முருகனுக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் செவ்வாய்ங்கிற ஒரு தாக்கத்தினால துன்பப்படுறவங்க எல்லாருக்குமே முருகன் தான் பரிகாரமாக இருக்கார். ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் அந்த செவ்வாய் மட்டும் இல்லைங்க, நம்ம ருண ரோக சத்ரு உபாதைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காரணியாக அந்த முருகப்பெருமான் தான் செயல்படுகிறார். அதனால் அந்த முருகா என்னாவே அப்படி உருகாதார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முருகனுடைய இங்கே மேற்கு பார்த்து விசேஷமான சில ஸ்தலங்களில் மட்டும்தான் அந்த மேற்கு பார்த்த முருகன் அப்படிங்கிறத காட்சி கொடுப்பாரு. அங்கே சுயம்புவாக இங்கே உருவாகி 6 அடி உயரத்தில் அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு. இங்கே உடைமரம் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்தல விருட்சம் இருக்குது. இந்த உடைமரம்ங்கிறது கேள்விப்படாத மரமாக இருக்கே, இது என்ன அப்படின்னு அதை பார்க்கும்போது முருகன் பல் துளக்கி வீசி எறிந்த குச்சியே அங்கே மரமாக வளர்ந்தது, அதுக்கு வேறெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு குடை போல அந்த மரம் காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இங்கே திங்கள் வெள்ளி 2 நாட்கள் பகலில் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது, மற்ற நாட்கள் இரவில் மட்டும்தான். கண்டிப்பாக அந்த முருகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.